இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் நடுவே முற்றி வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வர ரஜினியை நேரில் சந்தித்து தனது விஸ்வாசம் படம் பார்க்க வருமாறு அஜித் அழைப்பு விடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சென்னை துவங்கி தமிழகத்தின் அத்தனை ஊர்களிலும் ஒரே தேதியில் தங்கள் தலைவரின் படங்கள் ரிலீஸ் ஆவதை ஒட்டி போஸ்டர் ஒட்டுவது, பேனர் வைப்பது போன்ற சமாச்சாரங்களில் பெருத்த போட்டி நிலவி வருகிறது. இதனால் சில இடங்களில் சிறு சிறு மோதல்களும் அரங்கேறி வருகின்றது. நீ ரஜினிக்கு 16 பிட்ஸ் போஸ்டர் அடிச்சின்னா நாங்கள் தலைக்கு 32 பிட்டில் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மோதிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பரஸ்பரம் போஸ்டர்களை கிழிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சொல்லணும். தமிழகத்தில் 90% காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களில் அடுத்தடுத்த ஸ்க்ரீன்களில் பேட்ட விஸ்வாசம் படங்கள் ரிலீஸ் ஆகின்றது. அஜித்தும் ரஜினியும் தங்களை போட்டியாளர்களாக நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு வேலை செஞ்சு வராங்க. ரிலீஸ் என்ற பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்ய இரு தரப்புமே நூற்றுக்கணக்கான லிட்டர்களில் பாலை முன்பதிவு செய்து வச்சிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டு ரஜினி மௌனமாக இருக்க, சண்டை சச்சரவுகளை தவிர்க்க விரும்பும் அஜித் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது ரஜினியை உடனே சந்தித்து தனது விஸ்வாசம் படத்தை பார்க்க வைப்பது தான். அப்படி நடந்தால் ரசிகர்களிடம் கொஞ்சம் வெறி தணியும் என்பது அவரது கணக்கு. ஆனால் இந்த சமாதான கொடியை ரஜினி ஏற்பாரா என்பது $1,000,000 கேள்விதான். அதாவது விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேட்ட படத்தை நாங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருந்தாங்க தியேட்டர் உரிமையாளர்கள்லாம். ஏன்னா ரெண்டும் தனித்தனியாக வெளியே இருந்ததுன்னா ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படிங்கிறப்ப நல்ல காசு பார்த்துருப்பாங்க, தனித்தனியாக வெளியே இருந்ததுன்னா நல்ல காசு வந்திருக்கும். ஆனால் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆகிறதுனால ஒரே தேதியில் ரசிகர்கள் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு படம் தான் பார்ப்பாங்க. அதனால் நல்ல வசூல் பெற முடியாது. ரெண்டு படத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ்னே சொல்லலாம். தனித்தனியாக வெளியே இருந்தால் கண்டிப்பாக முதல் நாள் கலெக்ஷனாக இருக்கட்டும், ஓவரால் கலெக்ஷனாக இருக்கட்டும், நிறையவே கலெக்ஷன் ஆலும் ஒரே நாளில் வெளியாகிறதுனால கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திட்ட போய் பேசியிருக்காங்க. நீங்கள் பேட்ட படத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எதையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் ஒரே நாளில் தான் வருவோம், நாங்கள் பொங்கலுக்கு தான் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம், எதனால் அவங்க போய் பேட்டைக்கிட்ட கேட்டாங்கன்னா, விஸ்வாசம் படத்தை நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதற்கு முன்னாடியே விஸ்வாசம் நாங்கள் அடுத்த பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து எங்கள் தேட்டரில் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போய் விஸ்வாசத்தை தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. ஸோ இப்போ பேட்டைக்கிட்ட தான் போய் கேட்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதை ஏற்றுக்கல. தற்போது பார்த்தீங்கன்னா இதுவே ரஜினி ரசிகர்களுக்கே சற்று மனக்கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரிலீஸ் ஆகிறான்னு சொல்லியிருக்காங்க, அது அப்போ போய் நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ணுறதா, இது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரஜினி ரசிகர்கள் கூட யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் மேலே தான் குறை சொல்கிறாங்க, அவங்க தான் காரணம், இதுக்கு வேணும்னே ரஜினியோட மார்க்கெட்டை குறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது என்னவாக இருந்தாலும் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வெளியாக போகுது. இதனால் ரசிகர்கள் நிறைய தேட்டரில் மோதிக்குவாங்க. அதாவது இப்போ ஒரு தேட்டர் இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது, அந்த தேட்டரில் உடனே விஸ்வாசம் ஓடும், இல்லைனா பேட்டை ஓடும். ஸோ அந்த ரசிகர்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் வருவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே ஒரு சில இடங்களில் சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஒரே இடத்துல இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தையும் கலந்து தான் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இருதரப்பு ரசிகர்களிடமும். ஸோ அந்த காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டரில் போலீஸார்கள் நிறைய பேர் குவிச்சு வைக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு. ஸோ இது போல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அஜித் அவர்கள் ரஜினி அவர்களை நேரில் சந்தித்து விஸ்வாசம் படத்துக்கு அழைப்பை விடுக்க போறாராம். இந்த தகவல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் உங்களோட ஆதரவு எந்த படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.